Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 80 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல கிங் ஃபிரிட்ஸ் ஏகப்பட்ட நாடுகளை நம்ம யுமிர வச்சே கைப்பற்றனால மெயினா மார்லைன்ஸ் எல்லாத்தையுமே கொடூரமா கொன்னான். அப்படி ஒரு பெரிய படையானதுக்கு அப்புறம் பேசிட்டு இருக்கும் போது என்ன ஆகும், கூட்டத்துல இருந்து ஒருத்தன் ஈட்டிய தூக்கி கிங் மேல வீசிடுவான். வீசின அடுத்த செகண்ட் அவனை குத்திட்டாங்க. ஆனா வீசின ஈட்டி கிங் மேல போய் சொருகணும்ல, பக்கத்துல தான் யுமிர் இருந்திருப்பான். உடனே இடையில பூந்து அந்த ஈட்டிய அவ வயித்துல வாங்கிடுவா. சோ கிங்குக்கு பதிலா இப்போ யுமிரோட வயித்துல ஈட்டி ஏறிடுச்சு. அதை பார்த்துட்டு கிங்கு கவலையெல்லாம் பண்ணல. ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருந்துட்டு என்ன பண்ற, ஏந்திரிமா ஏந்திரி, என்னதான் ஸ்பியர் வந்து குத்தினாலும் நீ தான் சாக மாட்டியே, என்னோட அடிமை யுமிர் எந்திரி அப்படின்ட்டு எழுப்பி எழுப்பி பாப்பான். எந்திரிக்கவே மாட்டா. என்னடா அவ செத்துட்டா. செத்தவ நேரா அந்த குவார்டினேட் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போயிருவா. அதான் நம்ம இரண்டு ஜீக்கெல்லாம் போயிருக்காங்களே அந்த இடம். இப்ப யுமிர் செத்துருக்கால, இவளுக்கு அந்த டைட்டன் பவர் கிடைச்சு மட்டுமே 13 வருஷம் ஆயிருக்கும். சோ இவ செத்துட்டா அப்படிங்கறதுனால தான் நம்ம ஆளுகளுக்கெல்லாம் டைட்டன் பவர் கிடைக்கும் போது அவங்களுமே 13 வருஷத்துல செத்துருவாங்க அப்படின்னு கணக்கு பண்ணிட்டாங்க. அவங்களுமே செத்துருவாங்க. இப்ப என்னன்னா கிங்கால இதை ஏத்துக்க முடியல. இவளை வச்சுதான் ஏகப்பட்ட ராஜ்யத்தை புடிச்சிருக்காரு. இப்ப இவ இல்லன்னு தெரிஞ்சதுன்னா அத்தனை பேர் இவரை எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இந்த ஆள் என்ன பண்ணிட்டான், அந்த யுமிரோட பவர் இவனோட பிள்ளைகளுக்கு இருக்கணும்னு சொல்லி யுமிரோட குழந்தைங்க 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அவளை கண்டம் துண்டமா வெட்டி சாப்பிட கொடுத்துட்டான். அதுவும் எப்படி, கடைசி பீஸ் வரைக்கும் விடக்கூடாது, எல்லாத்தையும் சாப்பிடுங்க நீர்வான். அவங்க 3 பேர்த்தோட பேரு தான் மரியா ரோஸ் சினா. இப்ப தெரியுதா செவத்துக்கு எங்க இருந்து பேரு வந்துச்சுன்னு. அதே நேரம் நம்ம யுமிரோட உலகத்துல காட்டுறாங்க, ஒரே ஒரு ஒலி போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 3 பிரான்ச்சா பிரிஞ்சிருக்கும். எப்படின்னா அந்த டைட்டன் பவர் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு அதுல காட்டுது. அப்படியே கட் பண்ண சில பல ஆண்டுகள் ஆகுது. அந்த கிங்குக்கு நல்லா வயசாகி சாகர கண்டிஷன்ல இருக்காரு. அப்பா அவரோட பொண்ணுகளை கூப்பிட்டு, இங்க பாருங்கம்மா, நம்மளோட பவர்ஸை இதோட விட்டுறக்கூடாது, அடுத்து உங்களுக்கு பிறக்க போற குழந்தைகளுக்கு இந்த பவர்ஸை கொடுக்கணும். சொல்ல போனா யுமிரோட பவர் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகணும். ஒருவேளை நீங்க, அதாவது அந்த ராஜாவோட பொண்ணுங்க செத்தாங்கன்னா அவங்கள வெட்டி அவங்களோட பசங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும். இப்படியே அடுத்தடுத்து வர்ற ஜெனரேஷன் எல்லாத்துக்குமே சாப்பிட கொடுத்து இவங்களோட பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்படியே கண்டினியூ பண்ணி எல்டியன்ஸ் இந்த உலகத்தையே ஆளணும். இப்படி சொல்லிட்டு மண்டைய போட்டுட்டான். இப்படி அவன் சொன்னதை கேட்டு ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமான டைட்டன்ஸா மாறினாங்க, மக்களை வேட்டையாடினாங்க. அதே நேரம் யுமிர் இருக்காலே அந்த உலகத்துல அவ பாத்தீங்கன்னா மண்ணிலேயே டைட்டன்ஸை செய்வான். அவ அங்க செய்ய நிஜ உலகத்துல அது உருவாகும். அதுதான் அவளோட கடமை. அதனால லைஃப் டைம் அதை நிறுத்தாம அவ செஞ்சுக்கிட்டே இருப்பான். அந்த கிங்குக்கு என்னன்னா இந்த உலகத்தையே ஆளணும், அதாவது எல்டியன்ஸ் தான் இந்த உலகத்தை டாமினேட் பண்ணணும். ஒரு சுப்ரீம் பவர், யாரும் அழிக்கவே முடியாத ஒரு சக்தியா மாறணும், அதுவும் இந்த உலகம் அழியிற வரைக்கும் அப்படின்னு சொன்னவனதான் இவன் என்ன பண்ணுவா, விடாம டைட்டன்ஸை ரெடி பண்ணிட்டே இருந்திருப்பா. அதுவும் 2000 வருஷமா. அதனாலதான் அத்தனை டைட்டன்ஸுங்க உருவாயிருக்குதுங்க. இந்த ஸ்பீச் அப்படியே முடியும் போது எரனு யுமிர புடிச்சு, இதை நான் முடிவுக்கு கொண்டு வர்றேன், இந்த உலகத்துக்கே நான் ஒரு முடிவை கொடுக்குறேன், உன்னோட ஸ்ட்ரென்த்தை மட்டும் எனக்கு கொடு, நீ யாருக்கும் அடிமையும் இல்ல, நீ யாருக்கும் கடவுளும் இல்ல, நீயும் நார்மலான ஒரு பொண்ணு தான். சொல்ல போனா நீ யாருக்குமே அடிபணியணும்னு அவசியம் இல்ல. சொல்ல போனா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நீ தான் சூஸ் பண்ணணும். அது உன்னோட சாய்ஸ். அந்த முடிவை தடுக்கிறதுக்கு யாருக்கும் அருகதை இல்ல. நீ இங்கேயே இந்த இட்டர்னிட்டிலேயே வாழணுமா, இல்ல அதுக்கு நான் ஒரு முடிவை கொண்டு வரட்டுமா, சொல்லுன்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருப்பான். இங்க ஜீக்கு அள்ளு விட்டுருச்சு. ஏன்னா இவ்வளவு நேரமா இவன் சொல்றதான் நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எரனு வித்தியாசமா ஒரு ரூட்டை புடிச்சிட்டான்ல. எப்பா எரனு, வேண்டாப்பா, வேண்டவே வேண்டாம், சொன்னா கேளு, லூசு மாதிரி பண்ணாதன்னு சொல்லிட்டு, யுமிரு நான் சொல்றத கேளு, அவன் சொல்றதெல்லாம் கேட்காத, எல்டியன்ஸுக்கு இனிமேட்டு குழந்தைகளே பிறக்க கூடாது, நான் சொன்னதை மட்டும் செய்யின்னு கத்திக்கிட்டே அவளை நோக்கி ஓடுவான். இங்க எரனு, நீங்க தானே என்ன இங்க வர வச்சீங்க, இதை தடுக்கணுங்கிறதுக்கு தானே இதை பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. சீக்க அறக்க பறக்க ஓடி வருவான். நான் தான் ராயல் பிளட், அவன் சொல்றத கேட்காதேன்னு. இப்பதான் யுமிர காட்டுறாங்க. இவ்வளவு ஆண்டுகளா அவ பட்ட கஷ்டம்லாம் இப்பதான் அவ கண்ணுல தெரியும். எவ்வளவு 2000 வருஷம் ஒக்கா மக்கா. கரெக்டா ஜீக்கு தொட வரும்போது எரனுக்கு ஃபவுண்டிங் டைட்டன் பவரை கொடுத்துருவா. அவ்வளவுதான். இப்ப மறுபடியும் கட் பண்ணி போர்க்களத்துல காட்டுறாங்க. எரனோட கழுத்து துண்டாயி ஜீக்கோட கையில போய் விழுந்துச்சுல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னா, எரனோட பாடியில இருந்து ஃபர்ஸ்ட் டைம் யுமிர புடிச்சதே ஒரு பாராசைட். அது பாத்தீங்கன்னா அப்படியே நெலிஞ்சு வந்து நம்ம எரனோட கழுத்துல கனெக்ட் ஆகும். அவ்வளவுதான், நம்ம பையன் உயிர் போகல. கண்ணு அப்படியே அசைய ஆரம்பிக்கும். அப்புறம் என்ன, ஜீக் அப்படியே அப்சர்வ் பண்ணுவான். ஏன்னா அவன் தான் ராயல் பிளட் ஆச்சு. அவனை புடிச்சதுக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு ஒலி, அதான் டைட்டனா மாறுறப்ப ஆகுமே அதேதான். அப்படி ஆன உடனேயே சுத்தி அந்த செவுரு இருக்குதுல்ல, அது எல்லாமே கட்ட பட்டன்னு உடைய ஆரம்பிக்கும். வேற ஒண்ணும் இல்ல, உள்ளுக்குள்ள இருந்த டைட்டன்ஸ் எல்லாமே எந்திரிச்சிருச்சுங்க. அதை பார்த்துட்டு அங்க இருக்க அத்தனை பேருமே அப்படியே மிரண்டுருவாங்க. பின்ன
சின்ன சின்ன டைட்டன்ஸா பார்த்தாலே எல்லாத்துக்கும் அள்ளு விடுது. இதுங்கெல்லாம் அந்த செவுரு ஹைட்டுங்க. யோசிச்சு பாருங்க, ஜிகே பீஸ்ட் டைட்டனா இருந்தப்போ செவுத்துல ஏறி தான் வந்தான். அவனே அவ்வளவு பெரிய டைட்டன். செவுரு ஹைட்னா அப்ப எவ்வளவு பெருசு. அந்த டைம் பாத்தீங்கன்னா கல்லெல்லாம் விழுந்து கேபி சாக போவா. நல்ல வேளை ரெய்னர் வந்து அவளை காப்பாத்திடுவான். அதே நேரம் அந்த இடமே மொத்தமா வெடிச்சு தெரிச்சுக்கிட்டு இருக்கும். நம்ம இறன காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா இப்ப ஃபவுண்டிங் டைட்டனா மாறுறான். அவன் பாடியே பாத்தீங்கன்னா அப்படியே பெரிய சைஸ் எலும்பாதான் மாறிட்டு இருக்குது. எவ்வளவு பெரிய சைஸ்னு பாத்தீங்கன்னா 220 மீட்டர் அப்படின்னா 722 ஃபீட் டால். கம்ப்ளீட்டா எலும்பாவே உருவாகுறான். அதனால கண்டிப்பா அவ்வளவு ஹைட்டுக்கு அவனால நிக்க முடியாது. சோ ஸ்ட்ரெயிட்டா அப்படியே எலும்பாலேயே உருவாயிருக்கான். அத லைவா பாத்துக்கிட்டு இருக்கவங்க அத்தனை பேரும் கதி கலங்கி போயிட்டாங்க. இதுதான் உலகத்தோட முடிவானே முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா செவுத்துக்குள்ள இருந்த அந்த டைட்டன்ஸுங்க எல்லாமே இப்ப அவனை ஃபாலோ பண்ணி தான் பின்னாடி போகுதுங்க. வால் டைட்டன்ஸுங்களே சம ஹைட்னா அவனை பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கான்னு. சோ ஏன் நினைச்சதை சாதிச்சிட்டான் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கு சந்தோஷம். மிகாசாக்கு ஒழுங்காவே கேட்காது. ஏன்னா வால் டைட்டனுக்கு எல்லாமே நடந்து போறதுனால சத்தம் கடமுட்ட கடமுட்ட கடமுட்டன்னு இருக்குது. காதுக்குள்ள போயிட்டு நம்ம நினைச்சதை சாதிச்சிட்டோம். ரம்பிளிங்க இறந்தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். நம்ம நினைச்சது கரெக்ட் தான். அவன் நேரா போய் மார்லே உலக நாடுகள் கூட சேர்றத கம்ப்ளீட்டா தடுக்க போறான். தடுத்துட்டானா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல, நம்ம நினைச்சது நடந்துரும்னு சொல்லிட்டு இருப்பான். அங்க எலனாக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா ஜீக்கோட பிளான் இது இல்ல. ஜீக் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு. மிகாசாக்கு கவலை என்னன்னா எரன் இப்ப போறான், திரும்பியும் பழையபடி இவங்க கூட வந்து சேர்ந்துடணும் தான் அவளோட எண்ணம். அதனால போயிட்டு திருப்பி வீட்டுக்கே வந்துடுறான்னு சொல்லிட்டு இருப்பான். சரி அவ்வளவுதான், இனிமேட்டு 50 வருஷத்துக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது, நம்ம கிட்ட யாருமே வாலாட்ட மாட்டாங்க, நம்ம நல்லபடியா இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்கும் போதான் ஒரு பெரிய ஷாக்கு. என்னன்னா இந்த ஷிகன்ஷினாவோட வால்ஸ்ல இருக்க டைட்டன்ஸை மட்டும் கூட்டு போனாலே இந்த உலகத்துக்கே அதை வச்சு பயங்காட்டலாம். ஆனா இவன் என்ன பண்ணிருக்கான், மொத்த டைட்டன்ஸையுமே உள்ள இறக்கிட்டான். இவ்வளவு என்ன தேவையே கிடையாது, வால்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவன் யார் அட்டாக் பண்ண போறான் அப்படின்னு ஷாக்ல இருக்கும் போதான் டக்குன்னு இவங்க அந்த டைட்டனோட உலகத்துக்கு வருவாங்க. அங்க சப்ஜெக்ட் ஆஃப் ஹியூமர்ஸ் அப்படின்னு ஏன் பேசுற சவுண்ட் கேக்குமா. இவங்க திரும்பி பார்த்தா மறுபடியும் நார்மல் வேர்ல்டுல இருப்பாங்க. என்ன நடக்குதுன்னு புரியாம இருக்கும்போது மறுபடியும் அந்த வேர்ல்டுக்கு போனவன நம்ம ஏன் பேசுறது கேட்கும். இவனுக்கு மட்டும் இல்ல, எல்டியன் பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே கேட்கும். ரெய்னர், ஜீனு, கோனி, அப்புறம் எல்லா எல்டியன்ஸும் அங்கதான் இருப்பாங்க. எனக்கு ஃபவுண்டிங் டைட்டன் கிடைச்சிருச்சு. பாரடைஸ் ஐலாண்ட்ல வால்ஸா இருந்த எல்லா டைட்டன்ஸையுமே நான் அண்டன் பண்ணிட்டேன், அதாவது எழுப்பிட்டேன். இப்போ அவங்க எல்லாருமே ரம்பிளிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒண்ணு அவங்களுக்கு பயங்காட்ட போறது இல்ல. ஏன்னா என்னோட கோலே நான் பிறந்த இந்த பாரடைஸ் ஐலாண்ட ப்ரொடெக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். இனிமேட்டு செவுத்துக்குள்ள எல்லாம் நம்ம ஒளிஞ்சுகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மொத்த உலகமும் ஒன்னா சேர்ந்து நம்ம பாரடைஸ் ஐலாண்ட அழிக்கணும் அப்படின்ட்டு நம்மள ஒரு எனிமியா தான் பார்த்தாங்க. அதுக்காக அவங்க பண்ண போறது வேற எதுவும் இல்ல, சப்ஜெக்ட் ஆஃப் ஹியூமர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கொல்ல போறாங்க. கடைசி ஆள் வரைக்கும் அவங்க விட போறது இல்ல. ஆனா அவங்கள அப்படி நான் பண்ண விட மாட்டேன். என் ஐலாண்ட காப்பாத்துறதுக்காக இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையுமே நான் அழிக்க போறேன். ஒவ்வொரு இன்ச்சுக்கும் இந்த வால் டைட்டன்ஸ் நடப்பாங்க. உயிர்கள் எல்லாம் அழிய போகுது. நம்ம பாரடைஸ் ஐலாண்ட்ல மட்டும்தான் மனுஷங்க வாழ போறாங்க. அது வரைக்கும் நான் இதை ஸ்டாப் பண்ண போறது இல்லைன்னு சும்மா வெறித்தனமா சொல்லுவான். இனி இதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருக்க மக்களை எப்படி நம்மால கொல்ல போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.